ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அம்மாட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், இடையில ஏன்ட்டையும் கேட்குறதா கேட்கலாம். எவ்வளோ ஷார்ட்டாக கேட்க முடியுமோ கேளுங்க. இப்போது நீங்கள் வந்து பாஜக மாநில தலைவராக இருந்த பிறகு இப்போ கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே கவர்னராக இருந்திருக்கீங்க. மீண்டும் வந்து இப்போது மக்கள் அரசியலுக்குள்ளே திரும்ப வந்துட்டீங்க. பாஜக வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அதிகமாக இருக்குது, கிராமப்புறங்களில் வந்து இன்னும் ஆழமாக வேறு ஊன்றலை. அதற்கான திட்டங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் தான் எல்லாமே தலைவர்களாக இருக்காங்க. அது ஏன் அவங்களால செய்ய முடியல? திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் ரொம்ப நல்ல கேள்வி இது. பாஜகவிற்கே புலப்படாத கேள்வியும் கூட. என்னை பொறுத்தமட்டில் எனக்கு வந்து அரசியல் வந்து ஒரு சுவாசம்னே நான் சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் அடிக்கடி நானும் நினைப்பது உண்டு, இதுக்கு இங்கே உள்ள சில திராவிட கட்சிகள் மாதிரி இன்னும் அதிகமாக கிளை அளவிற்கு போகலையே அப்படின்னு சொல்லி. இதில் 2 விதம் இருக்குது. ஒன்று ஜென்ரல் இமேஜ் ஒன்று மாறணும், இன்னொன்று வந்து அடிப்படையில் பணி எப்படி இருக்கணும். ஜென்ரல் இமேஜ்ன்றது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மாற்றிக்கிட்டு வரோம். பாஜகனால நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இது மதம் சார்ந்த கட்சி அல்ல, மனிதம் சார்ந்த கட்சி. தம்பி பாண்டே அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், பாஜக எங்கேயுமே யாருக்குமே அநீதி இழைத்ததில்லை. அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ, என்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ அதை அவங்க நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன சொன்ன மாதிரி பாஜகன்னா விழுங்க வர்றாங்க, அடக்கி ஆள்றாங்க அப்படின்ற ஒரு பேரை வந்து ரொம்ப தவறாக எடுத்துக்கொண்டே போய்கிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சாரம் இன்னும் சரியாக முறியடிக்கப்படவில்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு இடத்துல போய் ஓட்டு கேட்குறேன். நான் பாஜக என்றல பெருமைப்படுகிற, எந்த காலத்திலும் பாஜக தான், நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் பாஜக தான். ஆனால் ஒரு அம்மாட்ட போய் ஓட்டு கேட்குறேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, அம்மா உன்னை பிடிக்குமா, ஆனால் வட இந்திய கட்சியாக இருக்கேம்மா, அதுக்கு எப்படிம்மா நான் ஓட்டு போடுறது அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு தாத்தா கேட்குற, தமிழிசைன்னு பேர் வச்சுட்டு இந்தி கட்சிக்கு போய் ஓட்டு கேட்டுட்ருக்கேன் அப்படின்றது. உண்மை அனுபவத்தில் இதெல்லாம் நம்ம பார்க்கறது. அப்போ இந்த பேச்சை நாங்கள் எப்படி மாற்ற போகிறோம்? இது ஹிந்தி தான், நாங்கள் தமிழிசை தான் இருக்கோம். ஒரு நாள் வெங்கையாஜி வந்து என்னை இந்த பக்கம் உட்கார வச்சுக்கிட்டு சொன்னார், தமிழிசை இப்போ எங்கள் கட்சியில் சேர்ந்துருக்காங்க, குமாரி சேர்ந்துருக்காங்க. தமிழிசை உனக்கு சிக்கன் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் ஜி. மீன் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் ஜி. சி நான் வெஜிடேரியன், பிஜேபியில் சேர்ந்துருக்காங்க, குறிச்சிக்கோங்க அப்படின்னாரு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இமேஜை வந்து நாங்கள் கொஞ்சம் ரொம்ப கடுமையான எதிர் இமேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பேச்சில் வந்து இந்த மக்களை மயக்கி வைத்தவர்கள் அதிகமாக. ஸோ இந்த இமேஜ் மாறினா தான் எங்களுக்குள்ள கிடைக்கும். இன்னொன்று, எங்கள் தொண்டர்களும் இன்னும் வந்து நாம் வந்து இந்த அளவிற்கு பணியாற்ற வேண்டும் என்று இப்போது நிறைய கிளை கமிட்டிகள் வந்தாகிவிட்டது. நான் மாநில தலைவராக இருக்கும்போது 12,500 பேரை சக்தி கேந்திரம்னு எங்களோட ஒரு பழக்கம் இருக்குது. 25 பூத்துக்கு ஒருத்தங்க 12,500 பேரை உட்கார கோல்டன் பீச்சில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன். அப்போ மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள், பாஜக எங்கே இருக்கிறதுன்னு கேட்குறீங்களா, இங்கே இருக்கிறதுன்னு பேசினாங்க. ஆக இப்போதான் நாங்கள் கிளைகளுக்குள்ளே போய்கொண்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் எங்களை போன்றவர்களை வெற்றி பெற முடியாததற்கு காரணமும் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பூத்தை நாடி வருகின்ற தொண்டர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அதனால தான் எங்களால் வெற்றி பெற முடியல. அதனால் இதை நாங்கள் சரி செய்து கொண்டு இருக்கிறோம். வருங்காலம் எங்களுக்கானதாக, நமக்கானதாக இருக்கும். 2026 இதை பல சரி செய்து விடுவோம் என்று நான் நினைக்கிறேன். இந்த கேள்வி எல்லார் மனதிலும் இருக்க தான் செய்யும். வெங்கட் ஷார்ட்டா. மேம் 2013 இண்டிபெண்டன்ஸ் டேயில் நான் பேசியிருந்தேன் மேம். அதாவது பெண்கள் வந்து எப்போ சீரியலை விட்டுட்டு, நீங்கள் வந்து பெண்கள் அரசியல் பேசினதுக்காக நான் சொல்கிறேன், வீட்டில் இருக்கிற பெண்கள் இல்லைனா குடும்ப பெண்கள் என்னைக்கு வந்து கொஸ்டின் தான் மேம், என்னைக்கு வந்து சீரியலை விட்டுட்டு பாலிடிக்ஸ் பேசுகிறாங்களோ அன்றைக்கி தமிழ்நாட்டில் பெருமாற்றம் வரும்னு. இப்போ சீரியல் விட்டுட்டாங்க, ஐபிஎல் பற்றியும் பிக் பாஸ் பற்றியும் பேசுகிறாங்க, பாலிடிக்ஸ் பற்றி பேச மாட்டாங்க. பெண்கள் கிட்ட அரசியலை பற்றி பேசுகிற அந்த விழிப்புணர்வை எப்படி எடுத்துப்போம்? இதுதான் கொஸ்டின். ரொம்ப நல்ல கேள்வி. பெண்கள் அரசியலில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு சமீபத்தில் பீகார் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. அவர்கள் அரசியல்வாதிகளும் பெண்களாக இருக்கணும், வாக்களிப்பவர்களும் பெண்களாக அதிகமாக இருக்க முடியும் அப்படின்றதான்.
நான் அடிக்கடி சொல்வதுண்டு, தொலைநோக்கு பார்வையுடன் பீடு நடை போட வேண்டிய தமிழகத்து பெண்கள் தொலைக்காட்சி தொடர்களில் தொலைந்து போய் கொண்டிருக்கிறார்கள்னு சொல்வதுண்டு. ஆனால் இப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இன்னும் அரசியல், நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி அரசியல் தெரியாமலாம் இல்லை, நல்லா தெரிந்திருக்கு. அவங்க அழகாக வந்து வாக்களிக்கிறார்கள். நாம் அதுக்குள்ளே ஸ்பேஸை கொடுக்குறோமான்றது தான் நம்மளோட பெரிய கேள்வியாக இருக்குது. பெண்கள், நாங்கள் ஒரு பெண்ணாக இருந்து இதில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னால் வரணும். இப்போ என் தம்பி சொன்னார், பல பேருக்கு வீட்டில் எதிர்ப்பு இருக்கணும். என்னை விட பாஜகவில் சேர்ந்ததுக்கு எதிர்ப்பை அனுபவித்த ஒரு பெண் இருக்கவே முடியாது. எங்கள் அப்பா என்னன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் 10 மாதங்கள் என்கிட்ட எங்கள் அப்பா பேசலை. எங்கள் குடும்பத்தில் எந்த கல்யாணத்துக்கும் என்னை கூப்பிட மாட்டாங்க, எந்த கருமாதிக்கும் கூப்பிட மாட்டாங்க. என்னமோ வீட்டை விட்டு ஓடி போன ஒரு பொண்ணு மாதிரி 10 மாதங்கள் எங்கள் வீட்டில் என்னை யாருமே சேர்த்துக்கவே இல்லை. ஆக இத்தகைய அந்த அந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்கிற பெண்கள் ரொம்ப குறைவு. நான் அடிக்கடி எங்கள் கட்சியிலே சொல்வேன், முக்காவாசி நடந்து வருவாங்க. ஏதாவது ஒரு அவமானம் ஏற்பட்ட உடனே திருப்பி போய் கூட்டுக்குள்ளே போயிடுவாங்க. நம்ம முக்காவாசி நடந்து வந்ததோட பிரயோஜனமே இல்லாத அந்த பெர்சிஸ்டன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இதற்கு பெண்களை நாம தான் ஊக்கப்படுத்த. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, உங்களை விட பெண்கள் அதிகமாக பலம் வாய்ந்தவர்கள். அதான் பயமே. ஆக அந்த பலவீனத்தை நீங்கள் பலத்தை பலவீனமாக்காமல் இன்னும் அதிகமாக ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. அக்கா, ஒரு சின்ன விஷயம், தமிழ்நாட்டில் நிறையா ப்ராப்ளம்ஸ் நடந்துட்டு இருக்குது. அதுக்குண்டான ப்ரொட்டஸ்ட்டில் வந்தும் ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி பெரும் தலைவர்களும் இரு கட்சியோட தொண்டர்களும் சேர்ந்து ஏதாவது இனி வரப்போகிற ப்ரொட்டஸ்ட்லாம் நடத்துனீங்கன்னா கீழே எங்களுக்குள்ள நிறைய ஜெல் ஆகும். அந்த ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். ரொம்ப நல்ல கேள்வி. இது நானும் மறுபடியும் கட்சியில் வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு கோரிக்கை. ஏன்னா எதிர்கூட்டணி வந்து நாங்கள் வந்து கூட்டணியாக இருக்கோம், நாங்கள் வந்து ஜெல்லாயிட்டோம். நீங்கள் ஜெல்லாக இருந்தால் ஹெல்லாக இருக்கீங்க நம்ம மக்களுக்கு. ஆனால் நாங்கள் ஜெல்லானா தான் நாம் வந்து நல்ல ஹெவனை கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து சேர்ந்து போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். அதனால் நான் தொடர்ந்து எப்படி தமிழகத்தில் தாமரை மலரும் என்று சொல்லி கொண்டிருக்கிறேனோ அதே போல் குளத்தில் வட்டை இலையோடு தாமரை மலரும், 2026 இரட்டை இலையோடு தாமரை மலரும் என்று சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். நிச்சயமாக ஒரு பூ என்று வந்தால் அதற்கு இலை கொஞ்சம் கிளைகளின் ஆதரவு இருக்க வேண்டும். அதை இன்று நாங்கள் கூட்டணியாக கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். ஆனால் நீங்கள் சொன்னது எல்லாருக்குமான ஒரு அறிவுரை. நிச்சயமாக அதை மேற்கொள்ள வேண்டும் என்பது எனது ஆதங்கமும் கூட. ப்ரொஃபஸர் வணக்கம்மா. கல்வியில் மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் தேவைப்படுது. அதுக்கு வந்து என்ன மாற்றம் தேவைப்படுதுன்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ? அதாவது காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளாக 2 தலைமுறைகள் மேலாக இளைஞர்கள் திசை திருப்பப்பட்டு போலி திராவிடம் என்ற சித்தாந்தத்தில் திசை திருப்பப்பட்டு தற்கொலைகள் 2வது இடத்துல இருக்கும். மற்றபடி சமூக விரோத செயல்கள், போதைப் பொருட்கள் எல்லாமே வந்து அதிகரிக்கிறது. அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு பாரம்பரியமான அதிகமான கோயில்கள், ஒரு கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் உள்ள ஒரு மாநிலத்தில் இப்படி ஒரு நடக்கிறது அப்படிங்கிறது அதை ஏற்றுக்க முடியல. அதுக்கான கல்வியில் மாற்றங்கள் எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறது உங்களோட யோசனை சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். கல்வியில் தமிழகத்தில் மாற்றம் வர வேண்டும் என்றால் 2026 ஒரு மாற்றம் வந்தே ஆக வேண்டும். அப்போதான் கல்வியில் மாற்ற முடியும். ஏன்னா கல்வி மிக மிக மோசமான நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனால் இருக்கிற மாதிரி கல்வி திருவிழா என்று அவர்கள் திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிற அளவில் எதுவுமே இல்லை. அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு தகுதியான கல்வி மறுக்கப்படுகிறது. NEP என்ற புதிய கல்விக் கொள்கை மிக 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 இந்த தேசத்திற்கு அவசியமானது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னார், என் குழந்தைகளை வகுப்பறையிலிருந்து உலக அரங்கிற்கு உயர்த்துவதற்காகத்தான் தேசிய கல்விக் கொள்கை என்று சொன்னார். அதே மாதிரி இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு அதை அறிமுகப்படுத்தும் பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னது, எவ்வளவுதான் நம்ம பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் உலக ரேங்கிங்ல நம்ம வரவே மறுக்கிறோம். அதனால நம்ம கல்வி மேம்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். அது நிறைவேற்றப்படுத்தப்பட்டு 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தான் அது நிறைவேற்றப்படலை. தெலுங்கானாவிலிருந்து எல்லா மாநிலங்களும் அதை பின்பற்றுகிறது. நான் ஆளுநராக இருக்கும்போது 14 யூனிவர்சிட்டியில் இது வைஸ் சான்சலர் கிடையாது. NEP வந்த உடனே வைஸ் சான்சலர் வேணும்னு ஒரு பிடிவாதம் பிடிச்சு முதலமைச்சரை 14 யூனிவர்சிட்டிக்கும் போட வச்சேன். அதற்கப்புறம் அங்கே மேம்பட்டது. இன்னைக்கு உலக அரங்கில் இந்தியாவில் உள்ள 57 பல்கலைக்கழகங்கள் உலக ரேங்க்ல வந்திருக்கு NEP வந்ததற்கு அப்புறம். ஆனால் தமிழ்நாட்டில் அதை பின்பற்ற மறுக்கிறார்கள் என்றால் அப்படியே அரசியல் இதில் இருக்குது. உண்மையிலேயே தமிழகம் முன்னேற வேண்டும் என்றால் இன்னைக்கு நவோதயா பள்ளிகள்
மனதிற்கு வேதனை. 20 ரூபா ஃபீஸுங்க. சாமானிய குழந்தைகள் அங்கே படிக்க முடியும். அது நவோதயா பள்ளி இங்கே கிடையாது, கேந்திரிய வித்யாலயா. இன்னைக்கு ஒரு இந்திய எதிர்க்கிற ஒரு தலைவரோட பொண்ணை நான் பார்த்தேன். எங்கே படிக்கிறேமா? கேந்திரிய வித்யாலயில் படிக்கிறேன். ஏன்னா அங்கே தான் ஹிந்தியும் சொல்லி கொடுக்குறாங்க. வருங்காலத்தில் நம்மளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். எங்கள் அப்பா அங்கே படிக்க வச்சுருக்காங்க. அப்போ தன் பிள்ளைகள் படிக்கிறத அடிக்கடி நான் ஒன்று சொல்வதுண்டு. மொழி வளர்க்கிறேன், தமிழ் மொழியை வளர்க்கிறேன், தமிழ் மொழியை வளர்க்கிறேன், தமிழ் மொழியை வளர்க்கிறேன் என்று கலைஞர் கனிமொழியைத்தானே வளர்த்தார், தமிழ் மொழியையா வளர்த்தார்? தமிழ் மக்களை பார்க்கிறேன், தமிழ் மக்களை பார்க்கிறேன், தம் மக்களை தானே பார்த்தார், தமிழ் மக்களையா பார்த்தார்? ஆக இந்த சுயநல அரசியல் மாறும்போது கல்வி மேம்படும், அதற்கு ஆட்சி மாற்றம் வேண்டும். தேசிய கல்விக் கொள்கை உண்மையிலேயே நல்ல கொள்கை. ஏன்னா நான் சான்சலராக இருந்து அதை பற்றி முழுவதுமாக படித்தவள். அதனால் அரசியல் நல்ல அரசியலாக மாறும் பொழுது அதான் கல்வியில் மாற்றம் கொண்டு வர முடியும்னு நான் நினைக்கிறேன். வசந்தகுமார். தேங்க்யூ மேம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அரசியல்லேருந்து லோக்கலாக பெண்களாக இருக்கட்டும், வீட்டில் இருக்க பெண்களாக இருக்கட்டும், கூட படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் சின்ன லெவல் பசங்களும் இதுலேருந்து தவிர்க்கப்பட்டு உண்மையை உணர்ந்து உண்மையை புரிஞ்சுக்கிட்ட எஸ்ஐஆர் பற்றியோ இல்லை கல்விக் கொள்கை பற்றியோ எதை பற்றியோ அவங்களால அரசியலில் சேர முடியல. அவங்களால இந்த பிஜேபியில் சேர்ந்தோ இல்லை இந்த நாட்டுக்கோ ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா அது எது மூலமாக பண்ணலாம்? எல்லாராலையும் கமலாலயம் வர முடியாது, எல்லாராலையும் பாண்டே சார் கிளாஸில் ஜாயின் பண்ணி பாலிடிக்ஸை கற்றுக்கிட்டோ அதுக்கு ஏதோ பண்ண முடியாது. இப்போ நான் சொன்ன மாதிரி என் ஒய்ஃபோ இல்லை என் பொண்ணுங்களோ பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸோ அவங்களும் எப்படி நம்ம பிஜேபி கூட சேர்ந்து உண்மையை ஒரு கான்ட்ரிபியூஷனாக எப்படி நம்ம நாட்டுக்கு கொடுக்கலாம்? இல்லை, நீங்கள் ரொம்ப நல்ல கேள்வி. நேரடி அரசியலுக்கு வர வேணாம். தாமரையில் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு பிரச்சாரம் பண்ணுங்க. அதுவே பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். ஏன்னா யாருமே சுயநலத்துக்காக இல்லை, பொதுநலத்துக்காக தான் நிற்கிறோம். இப்போ எங்களை மாதிரிலாம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் நிற்கிறோம். ஆக நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாலே அதுவே எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுட்டுங்க. எல்லாரும் படித்தவர்கள் அதிகமாக இருக்கின்ற தொகுதி தென் சென்னை. வாக்கு சதவீதம் 50% தான். இன்னொரு 10% அங்கே ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக எங்களை போன்றவர்கள் வெற்றி பெற்று இருப்போம். ஆக நாம உட்கார்ந்து பேசிக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றாங்க. விரங்கி ஓட்டளிக்க வரணும். அதுக்கு நம்ம என்ன வேலை செய்யறோமோ 90% ஓட்டு வந்துட்டாலே, அது 90% ஓட்டு வந்துடும் நினைக்கிறேன் அடுத்த தமிழ்நாட்டில். ஏன்னா எஸ்ஐஆர் மூலமாக இறந்தவர்கள்லாம் சொர்க்கத்தில் பத்திரமா இருப்பாங்க. அவங்களை பிடிச்சி இழுத்துட்டு லைனில் நிற்க வைக்க மாட்டாங்க, முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் வாக்களிக்க வாங்க. யாருக்கு நோட்டாக்கு ஓட்டு போடாதுங்கப்பா. என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். யாரோ ஒருத்தங்களுக்கு போடுங்க. இத்தனை பேர் நிற்கிறாங்க, யாரை பற்றியே தெரிய மாட்டேன். பாதி பேருக்கு யார் வாக்காளர் வேட்பாளர் என்ன படிச்சிருக்காங்கன்னு கூட தெரியல. வேட்பாளரை முதல் அறிமுகப்படுத்திக்கோங்க. யாராவது ஒருத்தர் சுயேட்சை கூட ஓட்டு போடுங்க. இவ்வளோ நேரம் லைனில் நின்று நோட்டாக்கு ஓட்டு போடுறது தான் வரணும்னு இல்லை. என்ன கேட்டால் ஓட்டா போடுங்க. நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டு பழகுங்க. அதன் மூலமாக நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நேரடி அரசியலுக்கு வரணும்னு கூட கிடையாது. வணக்கம் மேடம். எஸ்ஐஆர் கொண்டு வந்ததுக்கு மத்திய அரசுக்கு முதல்ல நன்றிங்க மேடம். என்னோட வார்டில் மட்டும் 3600 ஓட்டில் 600 ஓட்டுக்கு மேலே குடிபெயர்ந்தவர்கள் இறந்தவர்கள்னு வாக்கு. இதனால் உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு இடம் கிடைக்க போகுது. வெளியேந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க மாட்டாங்க யாரையும், பொய்யானவங்களை. இதில் பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்படாத இன்ஸ்ட்ரக்ஷன் அனைத்து மாவட்ட கலெக்டருக்கும் போயிருக்கு. யார் கேட்டாலும் ஃபார்ம்ஸை கொடுத்துருங்க, இருக்காங்க இல்லை அப்படிங்கிற. நான் நேரடியாக கலெக்டர்கிட்ட வாக்குவாதம் பண்ணேங்க மேடம். எதுக்கு கொடுக்குறீங்க, வெளியே போனவங்களுக்கு எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ திமுக இதை கையில் எடுத்துருக்குங்க மேடம். பீகாரில் ஆட்சி இதுன்றதுனால சரியாக நடந்துருச்சு. இப்போ இங்கே இவங்க ஆட்சிங்கிறதுனால, திமுக ஆட்சிங்கிறதுனால இது சரியாக நடக்கலை. இதை இன்னும் பியூரிஃபையிங்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழிகள். இது நல்ல கேள்வி. இது நிறைவான ஒரு கேள்வி. நான் எப்போவுமே கடைசின்ற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன், நிறைவுன்றது தான் பயன்படுத்துவேன். ஏன்னா எதுவுமே கடைசி கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நிறைவாக இருக்கலாம். அரசியலை உட்காரல. நீங்கள் ரொம்ப நல்ல கேள்வி. நான் நிறைய நேரங்களில் நான் ஒவ்வொரு வாட்டி தோற்கடிக்கும் போதும் நான் நிறைய நேரங்களில் இரவெல்லாம் உட்காந்து யோசனை பண்ணுவேன். நம்ம எந்த விதத்தில் படிப்பில் குறைவு கிடையாது, உழைப்பில் குறைவு கிடையாது, நம்ம மக்கள் பணியிலையும் குறைவு கிடையாது, நம்ம சேவையில் குறைவு கிடையாது. நான் என்னோட கிளினிக்கில் எல்லாரும் 3000 வாங்கிட்டு இருக்கும்போது 100 ரூபாய்க்கு தான் ஸ்கேன் வாங்கினேன். 100 ரூபாய் ஸ்கேன் சென்டர் தான் ஸ்கேன் பேர். இப்போ நிறைய பேர் இந்த யூபிஎஸ்சி எழுதுறாங்க. நீங்களாம் என்ன பிரயோஜனம், தமிழ்நாட்டுக்கு நீங்களாம் என்ன செஞ்சீங்கன்னு. இவங்க தலைவர்கள் செஞ்சதை விட நாங்கள் வாழ்க்கையில் நிறையா செஞ்சுருக்கோம். ஆனால் அதுக்கான விளம்பரங்கள் பெருசாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
ஒவ்வொரு முறை தோற்கும் போதும் நினைத்து கொண்டே இருப்பேன், தமிழிசை உனக்கு ஒன்றுமே கிடையாதா? ஒரு 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 ஓட்டு வாங்கி வெற்றி பெறது கூட உனக்கு யோக்கியதை கிடையாதா? உனக்கு படிப்பு இல்லையா, அறிவு இல்லையா, எது இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மளால இங்கே சாணக்கியத்தனம் இருக்கலாம், அரசியல் அயோக்கியத்தனம் தான் இருக்கக்கூடாது. அயோக்கியத்தனமும் நிறையா இருக்கு. ஆக நாங்கள்லாம் தோற்று போவதற்கு காரணம் சில சூழ்ச்சிகள் நம்மளால எதிர்கொள்ள முடியல. எங்க அப்பா 1967 பேசுனது ஒரு மாதிரி சொல்லுவாங்க. காமராஜர் உட்கார்ந்துருக்காராம். அப்போ எப்படின்னா, அப்போ மை வைக்க போனாங்க. அப்போ ரஷ்யாவிலேருந்து மை வந்தது. அதை அழைச்சிட்டு கள்ள ஓட்டு போடுற கலாச்சாரம் அப்போ தான் முதல் வந்தது அப்படிம்பாங்க. காமராஜர் உட்கார்ந்துருக்காராம். அப்போ எங்கள் அப்பா இளைஞர் காங்கிரஸோட தலைவர் இளைய ரத்தம் பேசுகிறாங்களாம். நீங்கள் எல்லாம் ரஷ்யாவில் இருந்து மையினால் நீங்கள் வெற்றி பெறவில்லை, பொய்மையினால் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். நாங்கள் வாய்மை எங்களிடம் இருப்பதனால் பொய்மை அதில் தோற்று போனதுன்னு காமராஜர் உட்காரு, வெற்றி பெற்றவர்களை பாராட்டணும், அதுக்கப்புறம் நீ அதெல்லாம் பேசணும், உட்காருன்னு சொன்னாங்களாம். ஆக அன்னையிலேருந்து ஆரம்பித்தது. இதில் நான் ஏற்கனவே பேசும்போது சொன்ன மாதிரி இந்த கிளென்சிங் ஆஃப் இது நான் ரொம்ப வரவேற்கிறேன். அதனால தான் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் சில புத்தகங்களை கொடுக்க சொல்லியிருக்கேன். சர்வ கட்சி கூட்டம் முடிந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் இதனால் நமக்கு கள்ள வாக்குகள்லாம் எடுக்கப்படணும். எல்லாரும் பேசும்போது இல்லை இதில் எவ்வளவு நல்லது இருக்குன்னு ஒரே நாள் ஒரு இரவு உட்காந்து எழுதின இந்த புத்தகத்தை. ஏன் இதுலனா இல்லை எல்லாத்துக்கும் கேள்வி இருக்குது. ஒரு தலைவர் கேட்டார் 30 நாளில் முடியுமான்னு, அந்த தலைவருக்கு கேள்வி இருக்குது. நீங்கள் பீகாரில் 64 லட்சத்தை போய் நீங்கள் நீக்கிட்டீங்களே. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். 64 லட்சம் பேரை நீக்கினாங்கன்னு சொன்னீங்களே, ஒருவரான ரோட்ல போராடினாரா? 64 லட்சம் பேர் ரோட்ல போராடி இருக்கணும், ஏன் ஓட்டு இல்லைன்னு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் சொன்னது வாக்குப்பதிவு யாருமே கேட்கல. ஏன்னா அவங்க எல்லாரோட வேண்டாத ஓட்டு தான் 64 லட்சம் நீக்கப்பட்டது. நீங்க சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் சில விதங்களை முன்னெடுத்து சென்றால் கூட, நேற்று நான் உங்களோட தலைமை தேர்தல் அதிகாரியோட பேட்டியை நான் முழுதாக பார்த்தேன். கொஞ்சம் நம்பிக்கை பிறந்திருக்கிறது, சரியாக நடந்து கொள்வார்கள் என்று. இதில் எல்லாரோட பொறுப்பு, உங்களை உட்பட, தம்பி பாண்டே கிட்ட பயிற்சி பெற்றவர்கள் எல்லாரும் உட்பட, வரைவு வாக்காளர் பட்டியல் வரும்பொழுது உங்களது பணி இன்னும் அதிகமாக இருக்கு. குறை சொல்லி கொண்டு இருப்பதை விட நாம பட்டியலை வைத்துக்கொண்டு சரி, அதனால தான் BLA 2க்கள் போடப்பட்டு இருக்கிறார்கள். BLA 2க்கள் தயவு செய்து சரியா பணியாற்றுறாங்களான்னு பாருங்க. வரைவு வாக்காளர் பட்டியல் வரும்பொழுது அவங்க சொன்ன மாதிரி பொய் வாக்காளர்கள் உள்ள இருக்க முடியாது, வேண்டாதவங்களை நீக்கவும் முடியாது. அதனால அதில் உங்களது கவனம் செலுத்த வேண்டும் என்பது. SIR உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது. SIR பல சார்களுக்கு உதறலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. தேங்க்யூ வெரி மச்மா, வெரி ஹாப்பிமா, ரொம்ப நன்றி. ஒரு நேரம் உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தினது, உங்களுடைய உழைப்பு, திறமை, கருத்துக்கள் நிறைய போயிருந்தது. தேங்க்யூ வெரி மச். சோ கைண்ட்.